இதய முரளி திரைப்படத்தோட குறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான குறை எமோஷனல் கனெக்ட் இல்லாதது. முன்னாடியே சொன்ன மாதிரி கயாடு லோகர் அதர்வா அவர்களை 2ஆம் பாதியில் மீட் பண்ணுற அந்த சீனை தவிர்த்து இந்த படத்தில் வேற எங்கேயாவது அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே உருவாயிருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே கண்டிப்பாகவே உருவாகலை. அதர்வா அவர்களுக்கு ஏன் பிரீத்தி முகுந்தன் மேலே காதல் வருது? அதர்வா அவர்களுக்கு ஏன் கயாடு லோகர் மேலே காதல் வருது? ஏங்க காதலுக்கு கண்ணே இல்லைன்னு சொல்லும்போது காதலுக்கு எதுக்குங்க காரணம் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் ஒரு திரைப்படம்னு எடுக்கும்போது ஒரு அழுத்தமான காரணம் இருந்தால் மட்டும்தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு உணர்வு படம் பார்க்குற பார்வையாளர்களுக்கு உருவாகும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக மாற முடியும். அப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் இந்த இதய முரளி படத்தில் இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட கதை 1998, 2006, 2011, 2019, 2024ன்னு சொல்லி ஒரு வருஷம் சொல்லி தாண்டுதுன்னு சொல்லி தாண்டி போயிடுது. ஒவ்வொரு சிறுகதைக்கும் நடுவுலையும் 5 வருஷம் 6 வருஷம் சொல்லி இடைவெளி இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த எமோஷனல் கனெக்ட்ன்ற ஒன்று உருவாகவே மாட்டேங்குது. அதே மாதிரியே இவர் பிரீத்தி முகுந்தனோட சேர்ந்தா என்ன, சேரலனா என்ன, இவர் கயாடு லோகர்கிட்ட தன்னோட காதலை சொன்னா என்ன, சொல்லலைனா என்ன, வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்னன்ற மாதிரி தான் படம் பார்க்குற பல பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அதே மனநிலையில் தான் நானுமே இருந்திருந்தேன். இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆள் பிரீத்தி முகுந்தனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கிளம்பி போனார் பாருங்க. ஐயா ஆகாஷ் பாஸ்கர் ஐயா, நீங்கள் என்னதான் மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசாட்சி வேணாம் ஐயா அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா நாசா விஞ்ஞானி விண்வெளிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள்? எதுக்கு?